ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் 5 அனிமேட்டட் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா குங்ஃபூ பாண்டா. இந்த எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ரொம்ப ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அனிமேஷன் மூவினா இதை தான் நான் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக 2024 கூட பார்ட் 4 வந்து ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குங்ஃபூ பேஸ் பண்ண ஒரு கதை. அதாவது நீங்கள் மனுஷங்களாம் இந்த படத்தில் பார்க்க முடியாது. ஒரு அனிமல்ஸை வச்சு ஒரு குங்ஃபூவை பேஸ் பண்ண ஒரு கதை எடுத்தால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஃபேண்டசியை தான் இதில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படம் வந்து ஃபுல்லாகவே ஃபேண்டசியாக தான் இருக்கும். ஃபுல்லாக குங்ஃபூ ஃபைட்ஸு அண்ட் அந்த ட்ரைனிங் எடுக்கிறது இதெல்லாம் இருக்கும். அண்ட் முக்கியமாக காமெடி சீன்ஸ் நிறைய இருக்கும். கிட்ஸுக்கு மெயினாக மேக் பண்ணனால. பட் ஸ்டோரி வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த படம். ஸ்டோரி வைஸ் ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க. பார்ட் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, ஆன்மீகம்லாம் போயிருப்பாங்க இந்த படத்தில். ரொம்பவே நல்லாவே இருக்கும். அனிமேஷன் ஸ்டைலுமே ட்ரீம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கனால ரொம்ப தரமாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கூட போய் செக் பண்ணி பாருங்கள். 4 பார்ட்டுமே நம்ம தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் என்ன தான் காமெடி நிறைய இருந்திருந்தாலுமே ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் வில்லன்கள்லாம் தாறுமாறாக இருப்பாங்க. அந்த வில்லனை எப்படிரா ஹீரோ அடிக்க போகிறான், தோக்கடிக்க போகிறான்ற மாதிரி உங்களுக்கு வந்து படம் ஃபுல்லாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தெறிக்க விட்டுருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷன் மூவியாக இருக்கும். இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிற படம் என்னென்னா ராட்டட்வில். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க அந்த கேட்ச் பண்ணியிருக்க ஸ்டோரியாக இருக்கட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை சொல்கிறேன்னா, அதாவது சமைக்கிற ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு எலி, அதாவது பவர்னு என்ன சொல்கிறது, சமைக்க தெரிஞ்ச ஒரு எலி, பட் சமைக்க தெரியாத ஒரு பையன். ஆனால் அவன் வந்து ஒரு செஃப் ஆகணும்னு நினைக்கிறான். ஸோ அந்த எலி வந்து அந்த பையனுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது. இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்கும், தாஜ் ஹோட்டல் மாதிரி. அந்த ஊர்லேயே பெரிய நம்பர் 1ல் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து அவன் வேலைக்கு சேருவான். இந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு எப்படி இந்த எலி ஹெல்ப் பண்ணுது, சமைக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறன்றது தான் கதை. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கு. அண்ட் அதுக்கடுத்து இதில் ஒரு வில்லன் இருப்பார். அந்த வில்லன் வந்து நிறைய ஃபுட்டை வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பார். அவரையே வாயடைக்கிற மாதிரி செய்கிற அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ்லாம் இந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நிறைய சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸு, நம்மளை எப்படி சொல்கிறது, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பு கொண்டு போயிருப்பாங்க. நல்ல செட்டாகும். அண்ட் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான படம். இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக ஒரு ஃபீல் குட்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் அமைதியாக போகும் படம். வந்து ஒரு ஆக்ஷன்லாம் கிடையாது படத்தில். இந்த படம் நிறைய அவார்டும் வாங்கியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக படத்தை பார்த்தே ஆகணும். இந்த படம் ரொம்ப ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகிரியான ஒரு அனிமேட்டட் மூவி. 3வதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா டிஸ்னியோட கார்ஸ். இந்த படத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் 3 பார்ட் இருக்குது. அதாவது நம்மளோட சைல்டுஹுட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண ஒரு படம்னா இதுன்னு சொல்லலாம். டிஸ்னியிலேருந்து ரிலீஸ் ஆனதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு இதை சொல்லலாம். இந்த படத்தோட பார்ட் 3லாம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இதுக்கப்புறம் நம்ம மெக்வீனை பார்க்க முடியாதா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ஸ்டோரியில் நினச்சிருக்காங்களேன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் ஒரு அனிமேஷன் மூவினா இது தான். பார்ட் 1, 2, 3 3மே இருக்குது. தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படி சொல்கிறது, அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். அந்த ரேஸு சீக்வன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க பாருங்கள், தரமாக இருக்கும். அண்டு பார்ட் 2 மட்டும் எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது எங்கேயோ. ஏன்னா வந்து பார்ட் 2 எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இந்த டிடெக்டிவ் ஸ்டைலில் போயிருப்பாங்க. பட் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு இந்த படத்தோட இந்த ட்ரியாலஜியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நீங்கள் எந்த வயசில் பார்த்தீங்க, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்தீங்கன்றதையும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. 2வதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ராயா அண்ட் த லாஸ்ட் டிராகன். இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் டிஸ்னின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இந்த படத்தில் மேக் பண்ணியிருக்க ஒரு சின்ன டீட்டெயிலிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏன் டீட்டெயிலிங் சொல்கிறேன்னா, கார்ஸ் படத்துலேயும் சரி, அந்த ராட்டட்வில் படத்துலேயும் சரி, எல்லா படத்துலையுமே அதாவது நார்மலாக ஒரு படத்துக்கு முக்கியமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதே அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங் தான். அதாவது இந்த ராயா அண்ட் த லாஸ்ட் டிராகன் கதை வந்து எதை பேஸ் பண்ண கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு ஜப்பான், சைனா அந்த அந்த சைடில இருக்கிற ஒரு ஸ்டோரிய பேஸ் பண்ண கதை. ஏன்னா டிராகன் வந்தாலே அதானே. ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் தான். ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் தான் இத பண்ணியிருக்கோம். ஸோ இதில என்ன ஒரு முக்கியமான ஒரு நல்ல கான்செப்ட்டா கொண்டு போயிருப்பாங்கன்னா, இது ஒரு வந்து ஃபேண்டசி கலந்த ஒரு அட்வென்ச்சர் மாரி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது தேடி போற மாரி, அந்த விஷயத்த அடையறதுக்காக தேடி போற மாரி ஒரு ஸ்டோரி லைன் அமைச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு நடுவுல நெறைய சைட் கேரக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மாத்திருவாங்க கதையவே. இது வந்து ஒரு சின்ன படம் தான். ஒரு 1 ஹவர் 40 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். பட் அந்த ஃபீல் உங்களுக்கு வராது. எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைட் சீக்வென்ஸ் இருக்குல்ல, ஃபைட் சீக்வென்ஸா இருக்கட்டும், அண்ட் முக்கியமா மியூசிக்க பத்தி பேசி ஆகணும். டிஸ்னி படம்னாலே மியூசிக் வந்து ஓவரா இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம லயன் கிங் எடுத்துட்டீங்கன்னா, அந்த படத்தில பாட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஸோ அதிலலாம் பாட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாரி டிஸ்னி கிரியேட் பண்ற எந்த படமா இருந்தாலும் சரி, லைவ் ஆக்ஷனா இருந்தாலும் சரி, அனிமேட்டடா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே மியூசிக்கு தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த படத்துலயுமே தனியா சாங்குன்னு ஒண்ணு கிடையாது. பட் இருந்தாலும் மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தரமா பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் ஸ்டைல் ரொம்ப ஒரு புதுசா ட்ரை பண்ணியிருக்க மாரி எனக்கு தெரியுது. சரி, ஓகே. இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஊர்ல, அதாவது அந்த நாட்டுல இருக்க எல்லாருமே கல்லா மாறிருவாங்க முக்காவாசி பேரு. ஸோ அந்த கல்லா மாறுன அந்த கர்ஸ வந்து ரிலீஸ் பண்றது எப்படி? அது எதுக்கு இப்படி கல்லா மாறுனாங்க? இதெல்லாம் தேடி வந்து நம்ம ஹீரோயின் போவா. அவ கூட ஒரு டிராகனுமே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த படத்தோட பேரு ராயா அண்ட் த லாஸ்ட் டிராகன்னு வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த டிராகனுக்குமே ஒரு சின்ன பேக் ஸ்டோரிலாம் கொண்டு போயிருப்பாங்க. நெறைய டிராகன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதாவது எதுக்கு கல்லா மாறுனான்ற கர்ஸ தேடி போகும்போது, அவளுக்கு அத பத்தி மட்டும் இல்லாம, அந்த ஊர பத்தி, அங்க நடக்கிற அந்த ஃபேண்டஸிய பத்தி நெறைய ஹிஸ்டாரிக்கலான விஷயம்லாம் தெரிய வருது. ஸோ இந்த டிராகனுமே ஒரு வகையில கனெக்ட் ஆகுதுன்ற மாரி, இந்த மாரி நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் அந்த படத்த எடுத்திருப்பாங்க. இந்த படம் தமிழ் டப்ல கூட அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஃபேமிலி அண்ட் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணிறாதீங்க. நம்பர் 1ல நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா, ஸ்பைடர்மேன் இன்டூ த ஸ்பைடர்வர்ஸ். இந்த படம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம். 2 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 பார்ட்டுமே தரமா இருக்கும். நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. அதுவும் மார்வெல் ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. நான் பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இந்த படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டுமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதில ஒரு தனி சீரிஸுமே ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் விடுவோம். இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ள வந்துருவோம். இந்த படத்தோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டிஃப்ரெண்ட் டைப்பா ட்ரை பண்ணியிருப்பாங்க. மத்த நார்மலா வர அனிமேஷன் மூவிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, அதோட அனிமேஷன் ஸ்டைல விட ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றது? ஒரு அனிமே பார்த்த மாரி ஒரு ஃபீலும் இருக்கும். ஒரு அனிமேஷன் மூவி பார்த்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து அனிமே வந்து கையில வரைஞ்சி, அதாவது வரைஞ்சி அனிமேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி இந்த படமும் நீங்க நெறைய இடத்துல நோட் பண்ணீங்கன்னா, கையில வரைஞ்சி அனிமேட் பண்ண மாரி தான் இருக்கும். பட் அது அப்படி பண்ணல. இது வந்து ஒரு 3D அண்ட் 2D மிக்ஸ்டான ஒரு அனிமேஷனா இருக்கும். அண்ட் இது நல்லாவே செட் ஆயிருக்கும். இந்த ஸ்டோரி லைனுக்குமே சரி, இவங்க புதுசா ட்ரை பண்ணதுக்குமே சரி, ரொம்ப நல்லாவே செட் ஆயிருக்கு. அண்ட் மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, எத பேஸ் பண்ணி போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல, அந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஒரு தனி ஸ்டோரி லைன். அதாவது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா, அந்த மைல்ஸ் மொராலஸ் அந்த கேம் விளையாண்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி ஸ்பைடர்மேன் ஆனா அப்படின்றதான் இந்த படத்தோட பார்ட் 1ஓட கதையா இருக்கும். அப்படியே பார்ட் 2 எல்லாமே இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, இந்த படத்தோட அந்த 2 படம் வந்திருக்கு. அந்த 2 படத்தோட கதையுமே எப்படி இருக்கும்னா, மைல்ஸ் மொராலஸ் எப்படி ஸ்பைடர்மேன் ஆனான்றது ஒரு கதையா இருக்கும். இன்னொரு கதை என்னன்னா, வேற நெறைய யூனிவர்சஸ்ல இருந்து ஸ்பைடர்மேன்லாம் வருவாங்க. யூனிவர்ஸா போற மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான பிளாட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா, வில்லன்கள்லாம் தாறுமாறா இருப்பாங்க. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, இது தமிழ் டப்ல கூட அவைலபிளா இருக்கு. நான் திரும்பியும் சொல்றேன். இது ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான ஒரு படம். நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த படத்துல வந்து நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கல்ல, லைவ் ஆக்ஷன் படத்துலலாம் என்னடா ஒரே மாரி வில்லன காமிக்கிறாங்க, ரீபூட் பண்றாங்க, இந்த மாரியே இருக்கும்ல. ஆனா இந்த படத்துல அப்படி இருக்காது. ஏன்னா அவனோட கேரக்டரைசேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரே ரொம்ப ஜாலியா டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க நெறைய இடத்துல நோட் பண்ணீங்கன்னா, சின்ன சின்ன இடத்துலயுமே ரொம்ப ஜாலியா அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் சீன்ஸ. ஸோ அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நீங்க வந்து நெறைய ஸ்பைடர்மேன் பார்க்கலாம். நீங்க லைவ் ஆக்ஷன்ல நெனச்சு பார்த்துருப்பீங்க. என்னடா ஒரே மாரியே இருக்கே அப்படின்றத நெனச்சு பார்த்துருப்பீங்க. நான் குறை சொல்லல. பட் ஸ்டில் இந்த படத்துல எப்படி இருக்கும்னா, நீங்க ஸ்பைடர்மேனும் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு எண்ட் கேம் ரேஞ்சுக்கு, அதாவது எல்லா யூனிவர்ஸ்ல இருக்க ஸ்பைடர்மேனுமே நம்ம மைல்ஸ் மொரால்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க.
அண்ட் அதில் தலைமை லீட் பண்ணுறவன் யாருன்னா அந்த ஸ்பைடர்மேன் 2099ன்ற ஒரு ஸ்பைடர்மேன் இருப்பார், அவர் தான் வில்லன். ஸோ அவர்கிட்ட இருந்து மைல்ஸ் மொரால்ஸ் எப்படி தப்பிக்கிறான்ற மாதிரிலாம் நிறைய கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மார்வல் ஃபேனாக இருந்தால் தான் இந்த படம் பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா இது நீங்கள் பார்த்தாலே இந்த கதையும் ஸ்டோரி லைனும் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஒரு புது படம் பார்த்த ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.